அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் நண்பர்களே, இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் இடம்பெறும் இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகிறது. இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அந்த நிகழ்ச்சியை இங்கே உயிரோடை தமிழ் உறவுகளுக்காக எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. கலையத்தில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர். எல்லோருக்கும் அன்பு வணக்கம். அத்துடன் 2025ஆம் ஆண்டு கிரகோரியன் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களும் உரித்தாக. நன்றி மாஸ்டர். வணக்கம் அரசர்களே. வணக்கம் நானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இறமையை மீளுறுதி செய்து பாதுகாப்பான அமைதி வாழ்வும் வளர்ச்சிகளும் பெற 2025 ஒருமைப்பாட்டுடன் உழைப்போம். ஒருமைப்பாடுதான் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயம். கூறுங்கள் மாஸ்டர். அந்த ஒருமைப்பாட்டு தமிழ் மக்களுக்கு மத்தியில மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் ஏற்படுத்துவதற்கு தான் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு திரைப்படத்துல வேற பும் 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 மாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி டும் டும் பும் டும் 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 மேளம் கொட்டி செய்தி சொன்னாண்டின்று. அது மாதிரி தான் இந்த முறை மாட்டுக்காரன் இல்ல வேட்டக்காரன் ட்ரம்ப் வந்திருக்கிறார். வேட்டக்காரன் ட்ரம்ப் நினைக்கல எல்லாரும் இளைய தளபதிய நிச்சிடாதீங்கோ. நினைச்சிருந்தா அவரை மையமா வச்சுதான் இந்த 2025 சுழல போகுது. அதைத்தான் ஆசிரியர் ரங்கத்தில் நாங்கள் வலியுறுத்தி கூற விரும்புகிறோம். என்னென்றா, பாதுகாப்பான அமைதியும் வளர்ச்சிகளும் ஒவ்வொருவரும் தமது மக்கள் இறமைய பேரிட உண்மை நேர்மையாக அர்ப்பணிப்புகளுடன் உழைப்பதன் மூலமாகவே என்றும் நடைமுறை சாத்தியமாகும். நாங்கள் பாதுகாப்பான அமைதி வாழும் வளர்ச்சிகளும் பெற சொல்லி வாழ்த்துறோம். ஆனால் வாயால் வாழ்த்தி எதையுமே நடக்காது. தமிழனை பொறுத்தவரை வாயால் வடை சுடுறதான் பெரும்பாலும் நடக்கிற விடயம். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டுலையாவது இந்த வாயால் வடை சுடுறத நிறுத்தி போட்டு அர்ப்பணிப்புகளுடன் வாழ வேண்டிய ஒரு காலமாக வரப்போகுது. இந்த அர்ப்பணிப்பு என்பது, முதலாவது அர்ப்பணிப்பு என்பது தன்னைத்தானே கட்டுப்படுத்துறது. எனக்கு ஒருவருக்கு மேலே விருப்பு வரும், ஒருவருக்கு வெறுப்பு வரும். விருப்பு வரைகளை கட்டிப்பிடிச்சு கொஞ்சி வெறுப்பு வரைகளை தள்ளி விட்டு அப்படியான ஒரு முறையை கொண்டு போனால் அது அர்ப்பணிப்பு அல்ல. மக்களுடைய நலம், மண்ணினுடைய பாதுகாப்பு என்ற அடிப்படையில் எல்லாவற்றையும் தாண்டி செயற்படுற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த 24ஆம் தேதி கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பேதுரு தேவாலயம் என்பது இறைவனுடைய இறைமைக்கான சின்னமாக இருப்பது, அதனை மூடி வெளியே நின்று திருப்பி தட்டி திறந்து 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்தினார்கள். இஸ்ரேலிய மரபில், ஜூத மரபில் ஒவ்வொரு 7 ஆண்டு கொடுக்க அந்த ஆண்டில் நடந்த எல்லாவற்றையும் மதிப்பீடு செய்து மீளவும் எப்படி வாழ வேண்டும் என்று உறுதி எடுக்கிற ஆண்டு தான் இந்த ஜூபிலி ஆண்டு. அந்த வகையில் உலகத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கின்ற மாற்றங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நம்பிக்கை என்றுமே ஏமாற்றாது என்கின்ற மையக்கருவில் இந்த 2025ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு எதிர்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தில் தான் இந்த ஜூபிலி ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது. தமிழர்களை பொறுத்த மட்டும் இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால், நாங்கள் இறமையுடைய மக்கள் என்ற அந்த நம்பிக்கை தான் எங்களை வாழ வைக்கும். நாங்கள் இறமை உள்ள மக்கள் என்றதை நாங்களே விட்டு போட்டு ஓடிப்போய் நாங்கள் எந்த ஆட்சியாளர்கள் 48ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு மட்டும் ஈழத்தமிழர்களுடைய இறமையை, ஈழத்தமிழர்களுடைய தன்னாட்சியை, ஈழத்தமிழர்களுடைய தேசியத்தை நீக்குவதற்காக இன அழிப்பையே தங்களுடைய அரசியல் கொள்கையாக கொண்டு முன்னேறி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்.
அவர்களுடன் பேசத்தான் வேண்டும். எப்படி பேச வேண்டும் என்றால், எங்களுடைய தன்மானத்துடன் எங்களுடைய இனமானத்துடன் இதுதான் நமக்கு தேவை என்று சொல்லி வற்புறுத்தி பேசி வலியுறுத்தி அதை அடைவதற்கான முயற்சிகள் அடைய வேண்டும். அதை விட்டுட்டு அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ, இந்த காவடியில் இந்த அன்னக்காவடி, செதிர்காவடி, சிவகாவடி, பல காவடி உருவாக்கிகள் நாங்கள் யோசிச்சோம். நாங்கள் என்னடா இந்த மாதிரி ஒரு காவடி எடுத்தா காணாதா, இன்னத்து காவடி இப்படி காவடி எடுக்கிறாங்க. இந்த ஒருவன் செய்த மாதிரி இல்லாமல் இன்னொரு மாதிரி செய்தால் அது முருகனுக்கு பிடிக்கும்ன்ற பின்னணியில் அந்த பல காவடிகளே ஆட துவங்கினாங்க. அது மாதிரி ஒருவர் ஒரு விதமாக போய் அரசாங்கத்தில் காலில் விழுந்தால் மற்றவர் தோப்பு கண்ணம் முடிச்சு கொண்டே விழுவார், அடுத்தவர் உருண்டு போய் அங்க பிரயோஜனம் செய்து கொண்டே விழுவார். இதுதான் நடந்து கொண்டிருக்குது. இந்த நிலையிலிருந்து வாழ்வதற்கு இந்த முறை ட்ரம்பின் ஆட்சி வந்து எல்லாரையும் திருத்த போகுது. ஒன்றில் திருந்த வேணும், இல்லாட்டி அடிபட்டு கொண்டு போக வேணும். ரெண்டில் ஒன்று தான் வரப்போகுது. என்னதாக முதல்ல வேட்டைக்காரன்னு சொன்ன வேட்டைக்காரனுக்கு இலக்கு வந்து பிராணிகள். இப்போ பிராணிகளாக உலக மக்கள் முழுவதும் அவற்றை கண்ணுக்கு முன்னால் மாற்றப்பட்டு விட்டார்கள். ஆனபடினால அந்த வேட்டைக்காரனை சந்திக்கிறதுன்றது மிகப்பெரிய கஷ்டம். அதை விட இங்கே வந்து எங்கட மக்கள், நான் சிங்களர்களை கூடவில்லை, தமிழ் மக்கள் வந்து இந்த என்ன அன்பென்னும் மலையிலே அகிலங்கள் நனையவே மதுசூதனன் தோன்றினானே என்ற மாதிரி ட்ரம்புடைய அனுரகுமார திசுநாயக்கனுடைய வருகையே தங்கள் மேல வந்து சிங்கள ஆட்சியாளர் புளிய போற அன்புண்டு எங்கட சனம் வந்து இப்பயே வந்து அந்த 7ஆம் தேதி தான் இந்த மூவிராசாக்கள் தினம் என்று முதல் ஜேசனர் வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஜேசனை பிறந்து 3 வருஷம் மட்டும் இங்கே பிறந்திருக்கான்னு தெரியாது. ஆனால் கிழத்தேசத்தில் ஞானிகள் போய் அது அங்கே இப்படி ஒருவர் பிறந்திருக்கிறான்னு சொன்னதுல தான் ஜேசனர்கிட்ட பிறப்பு உலகுக்கு தெரிய வந்து. அதுதான் ரஷ்யா, மற்றது எகிப்து, இந்த நாடுகள் எல்லாம் இந்த ஜனவரி 7ஆம் தேதி தான் அவர்கள் தங்களுடைய கிறிஸ்மஸாக கொண்டாடுறது. அந்த மரபுக்கு மாறாக செலஸ்கி வந்து இந்த முறை வந்து மேற்குலகத்தோடு ஒட்டி கொண்டு 25ஆம் தேதி கிறிஸ்மஸை கொண்டாடித்தான் விடிஞ்சது முடியாத அடிபடி கொண்டு உட்கார்ந்துருக்கிறேன். இந்த மாதிரி பக்கத்து நாடுகளோட சேர்ந்து கொண்டு அவையில நலன்களுக்காக ஒட்டினால் என்ன நடக்கும்ன்றது ரஷ்யா காட்டி போட்டிருக்குது. அவர் தான் செய்த பண்பாட்டி, அதாவது அந்த பிரதேசத்து பண்பாட்டியை மீறின செயலை பற்றி அக்கறை இல்லாமல் அவர் வந்து கிறிஸ்மஸ் காலையில் அடிச்சு போட்டாண்டு கத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் இல்லை, நீ உருவாக்கின கிறிஸ்மஸ், நீ உருவாக்கின கிறிஸ்மஸை வச்சுக்கொண்டுதான் அந்த மாதிரி ரஷ்யா நடந்திருக்கு. அது மனிதாயத்துக்கான எதிரான செயல். அதை நாங்கள் அரசியல் ரீதியாக சிந்திக்கிறது வேறு. ஆனால் இது பிரச்சனை என்னென்னா, இந்த நாடுகளோட போய் ஒட்டி கட்டி பிடிச்சி வாழ்றவே இருக்கணும். அவை இப்படித்தான் அடி வேண்டியதான். ஒட்டி பிடிச்சி வாழைக்குள்ள வந்து தங்களோட மக்களோட பண்பாட்டை மறந்து போயிடுவாங்க. மக்களோட பண்பாட்டை மறந்தாங்களோ மக்கள்கிட்ட உதவ வேண்டுவாங்க. மக்கள்கிட்ட கையில் ஆயுதம் இருந்தால் உதவ வேண்டுவான், இல்லாட்டி வந்து அந்த பிரதேசத்தில் யார் ஆட்சியாளர் இருக்கணும் அவன்கிட்ட உதவ வேண்டுவான். இதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அது அந்த வகையில் தான் இது என்ன ட்ரம்புடைய வருகைன்றது உலக பொருளாதார மந்த நிலையை வரி விதிப்புகளால் ஏற்படுத்த போகுதுன்ற ஒரு அச்சத்தை பொருளாதார ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். அதே மாதிரியாக பாதுகாப்பு பணம் கொடுத்து வாங்கு, அது ஐரோப்பிய ஒன்றியமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த நாடாக இருந்தாலும், நான் உன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் வாரேன். நான் வந்தால் உலகத்தில் யுத்தமே நடக்காது. எப்படி யுத்தம் நடக்காவிடும்? உனக்கான எந்தெந்த ஆயுதம் தேவையோ அவ்வளோத்தையும் என்னோட காசு கொடுத்து வேண்டும். இது வந்து ஒரு வர்த்தக நோக்கிலான ஒரு உலக பார்வையை தவிர மக்களை ஒருங்கிணைச்சு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற சிந்தனை அல்ல. அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இங்க என்ன அரசியல்லையும் வந்து அது வந்து 3வது உலகப் போரை ஏற்படுத்தும் அச்சத்தோட 2025 எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படியான நேரத்துல வந்து சீனா இன்றைக்கு வந்து வேகமாக வளர்ந்து வருகின்ற உலகினுடைய பொருளாதார நாடாக மட்டுமில்ல, உலகின்ற புதிய அரசியல் ஒழுங்குமுறைக்கு தலைமை செல்நெறி நாடாகவும் இருக்கிறது. ஆனால் அவங்கள ஒரு பழக்கம் இருக்கு. சீனாக்காரன் ஒரு காலம் வந்து ஒரு நாட்டுக்குள்ள பூந்து அடிச்சதாக இது மட்டும் வரலாறு இல்லை. என்ன செய்வான்னு சொன்னா, பொருளாதார ரீதியாக உள்ளுக்குள்ள போய் இப்போ எங்களுக்கு வந்து ஊரில் வந்து நாங்கள் கஷ்டப்படைக்குள்ள வட்டியை காசாரவே ஓடி வந்து முதல்ல அது பரவாயில்ல நான் இருக்கிறேன் தானேன்னு தூக்கி தருவாங்க. நாங்களும் இனப்பொழு தெய்வமில்லைன்னு வாங்கின பிற்பாடு திருப்பி வட்டி கட்டைகளையும்
வட்டி கட்டாவிட்டால் வீட்டுக்குள்ள வந்து பொருளை தூக்கண்டு போய்க்கலாம் தெரியும். அது தெய்வமா இல்லை தெய்வ வடிவில் வந்த பெய்யான்றது அப்போதான் தெரியும். நான் அதுக்கான சீனாக்காரர் இந்த கந்தமே நான் சொல்ல வர இல்லை. ஆனால் அரசியலில் இதெல்லாம் சகசம். அரசியலில் வந்து இந்த ஆட்டம் ஆடியும் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலப்படுத்தாவிட்டா, பொருளாதார பலத்தை நிலப்படுத்தாவிட்டா அரசுன்ற சொல்லுக்கு இடமில்லை. அது தெரியாமத்தான் ஆட்சியாளர்கள்ட்ட போய் எங்களுக்கு உரிமை தாங்கன்னு சொல்லி அமெரிக்கா முதல் கனடா ஈராக இந்தியா வேற கெஞ்சி கொண்டு நிற்கிறார்கள் எங்களுடைய ஆட்கள். ஆனால் வந்து நேற்றைக்கு இனாளிப்புண்டு வாரமே கொண்டாட அனுமதிச்ச கனடா கூட இந்த வருஷத்துல வந்து இதுவரையும் ஈழத்தமிழருடைய இறமையை சமமாக மதிக்கிற எந்த ஒரு தீர்வை முன்னெடுக்கவில்லை. அவ்வியானில தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்ப இப்படியான ஒரு சூழல்ல வந்து இந்த தன்மைகளை நாங்கள் புரிந்து கொள்கிற பொழுதுதான் இந்த பிரிக்ஸ் கட்டமைப்பை கொண்டு வந்து பிரிக்ஸ் கட்டமைப்பு கூடாக ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சக்தியாக அதை மாற்றுகிற அதே நேரத்தில் தன்னிட வளமையான அரசாங்கங்களுக்கு தேவையான அந்த நாட்டுக்குரிய பொருளாதார வளர்ச்சிகளில் பங்கேற்று அந்த நாட்டு நிலத்தையும் கடலையும் பானையும் தனக்குள்ள வரைந்து போடுற கட்டிடத்தையும் சில காட்டி கொண்டிருக்குது. அதனால இவையால் வந்து அடிச்சோ அல்லது வந்து பிடிச்சோ ஒன்றுமே பண்ண முடியாது. என்ற வந்து அது பொருளாதார ரீதியான விரிவாக்கம், பொருளாதார ரீதியான விரிவாக்கம், சட்டப்படியான விரிவாக்கம் கூட. இலங்கை அடுத்த 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுக்கப்பட்ட நிலையெல்லாம் இருக்குது. யாருமே மாற்ற முடியாது. இந்தியா வந்தாலும் மாற்ற இயலாது, அமெரிக்கா வந்தாலும் மாற்ற இயலாது, அவர்கள் ஆட்சியை பிடிச்சாலும் கூட மாற்ற இயலாது. அப்போ அந்த மாதிரியான சூழலில் தான் இந்த 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 ஒரு நிலையில வந்து உக்ரைனுக்குள்ள வந்து ரஷ்யாவுடைய ஆசியாவுடைய பொருளாதாரத்தை விழுத்தலாம்னு சொல்லி தொடங்கிய அமெரிக்காவோட முயற்சி வந்து இந்த வந்து பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கார கதையா இருக்கல அந்த மாதிரி வந்து நிக்குது. என்ன பிரச்சனைன்றா இன்றைக்கு வந்து இந்த கலப்பு போர் முறை உலகத்துல தோன்றதுக்கு அதுதான் வித்துட்டு இருக்கு. கலப்பு போர் முறை உலகத்துல தோன்றதுக்கு வித்துட்ட காரணத்தினால இந்த கலப்பு போர் முறையில வந்து போர்க்களத்துல ரெண்டு போராடுறது அல்ல. அது வந்து மக்களுடைய வாழ்க்கைக்கு உள்ளுக்குள்ள போய் கரந்தடிக்கிறது. இப்ப வந்து எந்த இடத்துல வந்து எரிசக்தி வளம் இருக்கோ அதை நொறுக்கி விட்டு போயிடுவான். எந்த இடத்துல வந்து வானில வந்து விமான போக்குவரத்தால வந்து வருமானம் பெறுவோ அதை அடிச்சு விட்டு போயிடுவான். அப்ப இங்க வந்து அது மாத்திரம் இல்லை, இப்ப கையில தொலைபேசியை தூக்கி வச்சிருக்கிறவங்க எல்லாரும் தொட்டு 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 தூக்க வேண்டிய நிலைக்கு வந்துட்டு இந்த கைத்தொலைபேசிகள் வடிக்குது. கைத்தொலைபேசியில் தான் வடிக்கணும்னு பார்த்தா இப்ப பயணத்துக்குள்ள ஒரு பயணிச்சு கொண்டிருக்கீங்கள அதுக்குள்ளுக்குள்ளேயே விபத்து வருகுது. இப்போ வந்து இப்ப கடந்த வாரத்துல வந்து கலிச்சிஸ்தான்ல வந்து விழுந்த விமானம் வந்து உள்ளுக்குள்ளேயே ஏற்பட்ட வெடிவிபத்துன்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து கலப்பு போர் முறைன்னு உலகம் சொல்லுது. அப்ப இப்படியான ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில சீனா வந்து மத்திய நாடுகள் எல்லாம் தன்னோட இணைச்சு இந்தியாவும் கூட இணைச்சு வீழ்லாம சேர்ந்து பன்முனைவாக்கத்தை ஏற்படுத்தி போட்டாங்க. பன்முனைவாக்கம் ஏற்படுத்தினதோட அமெரிக்கால ஒருமுனைவாக்கம் வந்து உலக அரசியல்ல வந்து தள்ளாடுது. உலக அரசியல தள்ளாடைக்குல அவர் வந்து சீனாவை அரவணைக்கிறன்னு சொல்லி இந்த பதவியேற்பு விழாக்கம் பாமச்சான் என்று சொல்லி கூப்பிட்டு கிடக்கு. அதே நேரத்தில் சீனாக்கு எதிரான வரி விதிப்புகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சீனோட பொருளாதாரத்தை கிடுகிடு ஆட்டம் பார்க்கிறேன். எப்படி போகுதுன்றது இந்த வருஷத்துல தான் தெரியும். இதே விளையாட்டு தான் இலங்கையிலும் வந்து நான் வந்து இலங்கையர் அனைவரும் சமம் என்று சொல்லி எங்கட எங்கட அனுரகுமார கிருஷ்ணனுக்கும் என்ன மார்க்சிய மொழியில பேசுறார். அடுத்த பக்கத்துல வந்து அந்த இலங்கையர் எல்லாம் சமம்ன்றது வந்து பிக்குகளுடைய மொழியில மாறுது. பிக்குகள் மொழியில மாறுகின்ற பொழுது அவர் மிக தெளிவாக சொல்றாரு. என்ன இந்த அவர்கிட்ட அமைச்சர் சொல்லி இருக்கிறார். இப்ப பௌத்த சாசன அமைச்சர் வந்து அரசியலமைப்பிலேயே திருத்தத்தை கொண்டு வர்ற என்ன மாதிரின்னு சொன்னா பௌத்தத்தை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது. பௌத்தத்தை எதிர்த்து யார் பேசினாலும் கூட அது நாட்டுக்கு எதிரான குற்றமாக மாறிடும். அதே மாதிரி வந்து இங்க வந்து
நாங்கள் அனைவரும் ஸ்ரீலங்கன்ஸ் என்ற அந்த கருத்தியலுக்கு எதிராக யாராவது பேசினால் அதுவும் கிரிமினல் குற்றமாக மாறிடும். அப்படின்னா தேசியத்தையும் பேசலாது, நீங்க மத ஒடுக்குமுறையும் பேசலாது, நீங்க இன ஒடுக்குமுறையும் பேசலாது, நீங்க மொழி ஒடுக்குமுறையும் பேசாது. இதுதான் மஹிந்தாவும் யார் கோத்தபாயம் நேரடியாகவே சொன்னாங்க. இங்க இனப்பிரச்சனையே இல்லை, ஒரு இனம் தான் இருக்கு, ஸ்ரீலங்கா தான் இருக்கிற அவர் வழிப்பிரியா சொல்லிட்டு போயிட்டார். அடுத்தவர் நாங்க சிங்கள பௌத்த மக்களாக விஷயப்பட்ட நாங்க இங்க எந்த விதமான அரசியல் பயிருக்கும் இடமில்லைன்னு சொல்லி உண்மையை நேர்மையாக சொல்லிப்பட்டு போட்டார். ஆனா இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு நேரத்துல சீனாவோட கம்யூனிஸ்ட் மயமா நிற்கிறார், அடுத்த கட்டத்துல பார்த்தா அமெரிக்காவோட முதலாளித்துவ வடிவாகவே காட்சியளிக்கிறார். இது ரெண்டுக்கு நடுவில் பிராந்திய மேலாண்மையை வலியுறுத்தி கொண்டிருக்கிற இந்தியாவோட பார்த்தா இந்தியாவோட தோழனா மாறிடுறார். இதன் மூலமாக இந்தியாவோட கடைசி முறை போனபோது கூட 33 செயற்திட்டங்கள்ல கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த 33 வடக்கு கிழக்குல தான். அப்ப என்னன்னு சொன்னால், இந்தியர்களையும் தமிழர்களையும் கொழிவு வைக்கிற விளையாட்டு எத்தான் ஜியாரஜத்தனான் செய்தார். ஏனென்றா அங்க இந்தியா எப்பயாவது தமிழருக்கு சாதகமான நிலை எடுத்தா, நீ ஏன் இங்க நிற்கிறேன்னு முதல்ல பாதிக்கப்படுற தமிழர்கள்லாம் குரல் எடுப்பார்கள். பாதிக்கப்படுற தமிழர்கள் குரல் எடுக்கல ஆட்டோமேட்டிக்காகவே இந்தியாவையும் இலங்கையையும் கொழிப்படி விசிலடிச்சு கொண்டிருக்கலாம். அப்ப அதன் மூலமாக இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வளர்ந்து வர்ற நேரத்துல இந்த நட்புறவாடல்கள், பாச உறவாடல்கள் எல்லாம் வேஷமே தவிர அவனவன் தனது வக்ர புத்தின்னு சொல்லுவார் பேரரசு சிவத்தம்பி. இதை வக்ர புத்தின்னு சொல்லுவார். அதாவது நான் இதைத்தான் செய்ய வேணும்ன்ற ஒருவன் முடிவெடுத்து அவன் போடுற ஆட்டத்துக்கு பேர் அந்த வக்ர புத்தின்றது. ஒவ்வொருவனும் சிங்கள தலைவர்கள் மட்டுமில்லை, தமிழ் தலைவர்களும் தான் சுமந்திரனுக்கு ஒன்று இதுதான் வழின்னு சொன்னா அதுதான் வழி, அதுக்கு பிறகு வேறொரு வழியும் பெறக்கூடாது. இதுதான் பிரச்சனை எல்லா இடத்துலையும். அதே மாதிரி தான் மற்றைய இன்றைக்கு திரும்ப ஒருமைப்பாடு வேணுமென்று பேசுறவையெல்லாம் இந்த பொதுக்கட்டமைப்பு வந்த பொழுது எங்களுக்கும் தெரியும் பொதுக்கட்டமைப்புல பல சிக்கல் இருக்குண்டு. ஆனாலும் மக்கள் உண்மையில நாங்கள் ஸ்ரீலங்கா தேர்தலையே 72ஆம் ஆண்டுல இருந்து முற்ற புறக்கணிக்கிறவர்கள் தான். ஆனா அந்த மக்களுக்குள்ள அடைவன் ஒரு பக்கத்திலும் பதவிக்கு ஆசைப்பட்டு கொண்டு அடிபட்டு கொண்டு நிற்கிறார். இந்த பதவியிலேயாவது எங்களை கொண்டு ஒற்றுமைப்படுத்தினால் எங்களுக்கு பதவி வரும் உண்டு அதை கட்டிப்பிடிப்பாங்களான்னு தான் பொதுக்கட்டமைப்பை கொண்டு வந்தது. அதே மாதிரி தேர்தல் முடிஞ்ச உடனே அரியணையத்திறனுக்கு முகத்தில் அடித்த செயலாக எல்லாரும் சேர்ந்து அதுல நோக்கத்தையும் சீரடிச்சிட்டு போனதையும் பார்க்கிறோம். அப்ப இப்படியான ஒரு நேரத்துல அரசாங்கம் நேரடி அரசியல் உடன்படிக்கைகள், இராணுவ கட்டமைப்புகள், மற்றது பொருளாதார பங்காண்மைகள் தான் கூட்டாண்மையும் பங்காண்மையும் கொண்ட உலகமாக மாறிவிட்டுன்னு சொல்றோம். இந்த கூட்டாண்மையும் பங்காண்மையும் கொண்ட உலகமாக தான் இன்றைக்கு இலங்கை தீவினுடைய பிரித்தானியா உருவாக்கிய ஸ்ரீலங்கா அரசும் இருக்கிறது. அந்த அரசுகளோ அல்லது இலங்கை தீவினுடைய அரசோ கூட தமிழ் மக்களுடைய உண்மையும் நீதியும் நேர்மையுமான அரசியல் எதிர்காலத்துக்கு துணை நிற்கப் போவதில்லை, ஒரு கட்டத்தில் நடக்காது. நாங்கள் தான் எங்களை கட்டியனுப்ப வேண்டிய தேவைகள் இருக்கிறோம். அதுதான் இந்த வருஷத்தினுடைய தன்மையை பார்க்கல. இந்தியா, அமெரிக்கா, சீனான்ற ஒரு முக்கோணம். அந்த முக்கோணத்துக்கு வெளியே நீங்கள் கேத்திரன்னு படிக்கிறதுக்கு தெரியும். சில வேளை அந்த முக்கோணத்தை வட்டத்துக்குள்ள கீறியிருப்பார்கள். அந்த ஒவ்வொரு புள்ளியும் அந்த வட்டத்துல ஒரு புள்ளியை தொடும். முக்கோணத்துல ஒவ்வொரு புள்ளியும் வட்டத்துல ஒவ்வொரு புள்ளியை தொடும். அந்த வட்டத்துக்குள்ள முக்கோணம் இருக்கு. அது மாதிரி தான் இந்த முக்கோணத்துக்குள்ள இந்த சீனா, அமெரிக்கா, இந்தியான்றது கட்டமைக்கிற ஸ்ரீலங்கா வட்டத்துக்குள்ள உலக நாடு இழுத்து கொண்டு வச்சுக்கிட்டு கையில காசு இல்லை, யார்கிட்ட போய் இப்போ பிச்சை எடுக்கிறேன்னு தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சை எடுக்க வரவங்க எந்த கோயிலில் திருவிழா நடக்குது, எங்கே இந்த பெரிய அளவில் மக்கள் கூடுற விழாக்கள் நடக்குதுன்னு தேடி போய் முன்னால் உட்கார வரும், இல்லாட்டி பெட்டி நிரம்பாது. அதுக்கேற்ற மாதிரி முக்கோணத்துக்குள்ளேயும் விளையாடுகிறார்கள், வட்டத்துக்குள்ள போய் எல்லா நாடுகளையும் விழுத்தும் விளையாடுறார்கள். இப்படியான ஒரு சூழல்ல மிக அபாயகரமான சூழல். எந்த விதமான உண்மையோ நேர்மையோ அல்லது பொறுப்பு குரலோ அல்லது ஜனநாயக பங்களிப்பை அனுமதிக்கிறதோ அல்லது அதற்கு மேலால எல்லாத்துக்கும் மேலாத இந்த சமூக நீதி, பொருளாதார
நீதி என்று சொல்லி பேசுகிற விடயங்களோ எல்லாம் வந்து நடைமுறைக்கு வர்றதுன்ற ரொம்ப ரொம்ப கஷ்டமான விடயம். அப்போ அப்படியான சூழல்ல வந்து இந்த எதிர்வரும் ஆண்டிலேயாவது நாங்கள் மிக தெளிவாக உலக அரசியலையும் இலங்கை அரசியலையும் புரிஞ்சு கொண்டு செயற்பட வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த அனுர குமார திசுநாயக்காட ஆட்சியில தூய்மையான இலங்கை என்று ஒரு செயற்திட்டத்தை கொண்டு வருகிறேன். நல்ல விஷயம், எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன செய்யறீங்க, அது 18 செயலணிகளை உருவாக்கினீங்க. ஜனாதிபதியில 18 செயலணிகள் உருவாக்கப்பட்டது. 18லும் பொறுப்புக்கு இருப்பவர் வந்து சிங்கள. சரி, அதுதான் நீ பெரும்பான்மையா இருந்து நான் உனக்கு வந்து கழிகுந்து இரக்கங்காட்டி உன்னை சமத்துவம் வச்சிருக்கேன்னு சொன்னாலும் கூட அதுக்கு வந்து சட்டவாக்கு அதிகாரத்தை ஜனாதிபதி பயந்திருக்கிறார். இப்ப இதுக்கு முதல் கோத்தபாயாவும் செயலணிகளை உருவாக்கினதான். ஆனா அந்த நேரத்திலும் கூட அதுல ரணிலும் உருவாக்கினவர் தான். அந்த நேரத்துல எல்லாம் நாடாளுமன்றத்துல சட்டவாக்கு உரிமை அங்க பயிரப்பட இல்லை. இந்த முறை வந்து அந்த 18 செயலணிகளுடைய பொறுப்பாளர்களுக்கும் சட்டவாக்கு உரிமை பயிரப்பட்டிருக்கு. அப்போ அவர்கள் வேணி இந்த இந்தியாவில வந்து கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து இனி வந்து கட்ட பஞ்சாயத்து நடத்தலாம். கட்ட பஞ்சாயத்து நடத்தினா அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு நீங்க எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் போயிடலாம் என்று அவனே சட்டமாக்க மாத்திட்டாரு. அதெல்லாம் இப்ப ரவிகரனுடைய காலையில சொல்லியிருந்து எப்படி நிலத்தை அபகரிக்கிறாங்கன்ற சொல்ல வரைக்குல முல்லைத்தீவு மாவட்டத்துல 2,22,600 ஏக்கர் வந்து 2009ஆம் ஆண்டுல வனவிலங்கு பாதுகாப்பு துறைக்கு சொந்தமாக இருந்தது. இன்றைக்கு வந்து 4,35,000 ஏக்கர், கிட்டத்தட்ட 2 மடங்கு சரியா நிலம் வந்து வனவிலங்கு பாதுகாப்பு துறைக்குன்னு சொல்லி இல்ல கல்லிடப்பட்டிருக்கு. அப்ப இந்த இல்ல கல்லிடப்படுறது என்ன நடக்குது, நாகரிகமான முறையில வந்து எதை கொத்தபாய செய்தாரோ எதை மகிந்த செய்தாரோ அதை நாகரிகமான நாங்கள் செய்கிறோம், அவ்வளவுதான். கார் வந்து இப்ப இல்லை, முந்தி வந்து கார் வெளியே இருந்த காலத்துல காருக்கு பெயிண்ட் அடிக்கிறது வழக்கம். முதல் வந்து பச்சை கார் வச்சிருந்தவன் அப்புறம் ஒன்றை கொடுத்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு கொண்டு புது கார் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள லோடல் என்ஜின் தான், வேறு இருந்தா அது பழைய நேரத்தான் குலுங்கும், மற்றபடி வந்து நேரா ஓடாது. அதாவது இந்த மொரிஸ் மைனர் கார் இருந்த காலத்துல தான் பார்க்கலாம். இப்ப காருக்கு உலகளாவிய வளர்ச்சி வந்த விட பேர் தெரியாது. அப்ப அப்படி பார்க்கல வந்து இந்த ஆட்சியில வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சட்டவாக்கத்தை கொடுக்கறது மூலமாக அவர்கள் எதிர்பார்த்த, அதாவது சின்ன சின்ன அலகுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குற வேலையை செய்தார். இதெல்லாம் தெரியாமல், என்ன நடந்து கொண்டிருக்கின்ற தெரியாமல் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அனுரா எங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒளி விளக்கு என்று சொல்லி அந்த ஒளி விளக்குல தங்கள அறியாமை இருளை வந்து வளர்த்து கொண்டிருக்கிற மக்களாக வந்து தமிழ் மக்கள் மட்டுமில்லை, ஈழத்து அரசியல்வாதிகள் எப்படி போய் அனுராவோட பின்பக்கத்துல கை கொடுக்குறதுதான் நிக்கணும். தேர்தல வேண்டா கூட போய் நிற்கிறார்கள். அப்படின்னா பிரச்சனை தான் இருக்குது. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த வருஷத்தை வந்து நாங்கள் வந்து ஒருமைப்பாட்டோட ஏற்பட்டதான் எதிர்கொள்ளலாம்ன்றது வெளிப்படையான உண்மை. பாரதிதாசன் ஒரு வசனத்துல சொன்னான், அது நாங்கள் ஒன்றாவது கண்டு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். எங்கள் நாட்டில் எங்கள் பகைவர் ஒன்றுமே மறைய மாட்டார்கள் என்றால் நாங்கள் ஒன்றாக மாட்டோம். பாரதிதாசனுக்கு தான் கடைசியா வாயுலியா போகுது. சரி, அதனால இத்தகைய ஒரு சூழல்ல எதிர்வரும் காலத்துல உலக அரசியலை புரிந்தவர்களாக, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய அரசியலை புரிந்தவர்களாக, உலக பொருளாதாரத்தை புரிந்தவர்களாக, ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரத்தை புரிந்தவர்களாக, இவருடையெல்லாம் நாங்கள் சொல்ல இல்லை வேட்டியை முடிச்சு கட்டி கொண்டு சண்டைக்கு போகணும்னு சொல்ல இல்லை. இப்போ இன்றைக்கு முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் 92 வயதுல காலமானார். அவரிடத்துல போன வருஷம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி இந்த NDTV வந்து ஒரு பேட்டி எடுத்தாங்க. அதுதான் அவர் கொடுத்த கடைசி பேட்டி. அதுல வந்து உங்களுடைய ஆட்சி காலத்தில எல்லாம் உங்களுக்கு எதிர்கொள்றதுக்கு கஷ்டமா இருந்த விடயம் என்று கேட்டாங்க. அப்ப அவர் தெளிவா சொன்னார், அதாவது வந்து வரலாற்று உணர்வைத்தான் என்னால எதிர்கொள்ள முடியாம இருந்தது, எதிர்கட்சிகளையும் இல்லை, அல்லது வந்து எங்களுடைய கட்சிகள் இருந்த பகைமையிலும் இல்லை, அல்லது வெளிநாடுகளையும் இல்லை, எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அவர் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர். அவரும் உலகத்திலேயே அவரும் அமர்த்தியா சேனும் சேர்ந்துதான் உலகத்திலேயே வறுமை
என்றதுக்கு ஐக்கிய நாடு சபையை மறு வரவிலக்கணம் வகுத்து தன்னுடைய ஆற்றலை திறமையை வெளிப்படுத்த முடியாத நிலைதான் வருமென்று கொண்டு வந்தது. டயனா அதுக்கு உதாரணமாக காட்டினார். எவ்வளவுதான் சொத்துகள் படிப்புகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய திறமையை தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த நிலையில வருமப்பட்டாள் என்பதுதான் வரலாறு. ஆகவே அத்தகைய ஒருவர் சொன்ன இந்த விஷயத்தை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். வரலாற்று உணர்வு தான் எல்லாத்தையும் நிச்சயங்களை கொடுக்கிறது. இன்றைக்கு மகாவம்ச வரலாற்று உணர்வு தான் எங்களை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எங்களுக்குள்ள சைவ வேளாள வர்க்கம் ஆள வேணுமென்ற வரலாற்று உணர்வு தான் எங்களை குழப்பிக் கொண்டிருக்கு. இந்த வரலாற்று உணர்வு மாறுறதாக இருந்தால் இந்த வருஷத்தை நாங்கள் மக்களுக்கு அறிவூட்டி சக்தி அளிக்கிற ஆண்டாக, மக்களுடைய பொருளாதாரத்துக்கு சம பயிர்களை மேற்கொள்ற மனநிலையை அவர்கள் பெறக்கூடிய ஒன்றாக அந்த வகையிலே நாங்கள் தாயகத்திலும் உலகத்திலும் ஏற்பட வேண்டும் என்பது இந்த ஆசிரியர் லிங்கத்துடைய அழைப்பாக இருக்கிறது. நன்றி மாஸ்டர். தொடர்ந்து உரையாடலாம். அரசவர்களை உங்களிடம் வருகின்றேன். மாஸ்டர் உரையாடும் பொழுது கூறியிருந்தார், உடைய ஆசிரியர் தலையங்கத்தில் கூறியிருக்கின்றார், நம்பிக்கை என்றுமே ஏமாற்றாது என்று கூறியிருக்கின்றது. உலகத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஆயுத போராட்டம் நடைபெற்ற பொழுது உலகத்திலேயே பேசப்பட்டது, தமிழர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக பேசப்பட்டது. ஆனால் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஒரு இஞ்சு கூட நகராத ஒரு நிலைமை, ஒரு தேக்க நிலையைத்தான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இப்ப மாஸ்டர் கூறினார், உலகத்தில் உடைய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும், பொருளாதாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதன் பால் செயல்பட வேண்டும் என்று கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், வந்திருக்கின்ற மாற்றம், அதாவது அனுர குமார திசாநாயக்காவை இருக்கட்டும் அல்லது வரப்போகின்ற மாற்றமாக இருக்கட்டும், டொனால்ட் ட்ரம்ப், பிரிக்ஸ் அமைப்பு போன்றவை, இவற்றை எவ்வாறு தமிழ் மக்கள் பயன்படுத்தலாம் என்பதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழர்களை பொறுத்தப்பட்ட மண்ணிலும் சரி புலத்திலும் சரி சிதைந்து போய் இருக்கிறார்கள், சிதறி போய் இருக்கிறார்கள். வந்தவர்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களும், ஒவ்வொரு அமைப்புகளும், ஒவ்வொரு இணையதளங்களும், யூடியூப் சேனல்களும். அவை இது என்ன விதமான மாற்றத்தை எவ்வாறு இந்த 2025 ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். இப்ப 2024 பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இந்த உலகின் மனித வரலாற்றில் மிக அதிக அளவான தேர்தல்கள் இடம்பெற்ற ஆண்டாக கடந்து செல்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கின்ற 194 நாடுகளில் 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் தேர்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த தேர்தல்களில் மக்கள் வாக்கு பலத்தை காண்பித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது தேர்தல் அல்லாத நிகழ்வுகளும் பெருமளவில் நிகழ்ந்திருக்கின்றன. சிரியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், ஜெர்மன் அரசு வீழ்ந்தது, தென்கொரிய அதிபர் பதவியை இழந்தது, பங்களாதேசத்தின் அதிபர் கசீரா இந்தியாவுக்கு தப்பியோடியது, ஈரான் அதிபர் கொல்லப்பட்ட பின்னர் ஈரானில் தேர்தல் இடம்பெற்றது என்று பல அரசியல் மாற்றங்களை சந்தித்து இது நகர்ந்து கொண்டு செல்கின்றது இந்த 2024. ஆனால் இந்த தேர்தல்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப ட்ரம்ப் அமெரிக்காவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், பிரித்தானியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், பிரான்சில் பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் அந்த அரசு இழந்தது, இலங்கையில் பல தசாப்தங்களாக ஆட்சியில் இருந்த இருவரின் கட்சிகள் தூக்கி எறியப்பட்டது என்பது ஒரு கடுமையான மாற்றமாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் பார்க்கிறார்கள், ட்ரம்பின் வெற்றியும் கமலா ஹாரிஸின் தோல்வியும் என்னென்று பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அது இருவரின் தனிப்பட்டதை விடுத்து ஒரு 100 ஆண்டு காலமாக மிக பெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி காத்து வந்த அமெரிக்கா, அதாவது உலக வல்லரசாக இருந்த அமெரிக்காவின் வீழ்ச்சியாகத்தான் அதனை பார்க்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடாவை தனது மாநிலமாகவும், மெக்சிகோவை ஆக்கிரமிப்பேன் என்றும், கிரீன்லாண்டை கைப்பற்றுவேன் என்றும், பனாமா கால்வாயை மீண்டும் எடுப்பேன் என்றும் கூறுவதை இந்த அவதானிகள் என்னென்று பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு உணர்கிறார்கள். எனவே தாங்கள் விழவில்லை. ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யும் என்று சொன்னால், தன்னை யாரும் பார்த்து விடக்கூடாது என்றால் தனது கண்ணை மூடிக்கொள்ளும். உலகம் தன்னை பார்க்கவில்லை என்று அது தனக்கு தானே நினைத்துக் கொள்ளும் என்றதைத்தான் அவர்கள் அதுக்கு உதாரணமாக காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு ஒட்டு உலகம், அது அவர்கள் விரைவாக வளர்ந்து விடுவார்கள். வளர்ந்த பிற்பாடும் கண்ணை மூடிக்கொண்டு நிற்க முடியாது. இப்ப இலகுவான இலக்குகளை அமெரிக்கா தெரிவு செய்கின்றது. அதனை கைப்பற்றுவதன் ஊடாக தனது மேலாண்மையை தக்க வைக்க முயல்வதாகத்தான் இதனை காட்டுகிறார்கள். அதில் நீங்கள் கேட்டது போல முக்கிய காரணி இந்த பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒத்தின் வளர்ச்சி.
இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அமைப்பு இந்த வருடத்தின் ஜனவரி மாதம், அதாவது எதிர்வரும் 25ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துடன் மேலும் 9 பங்காளிகளை சேர்த்துக் கொள்கின்றது. ஏற்கனவே 9 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன. இன்னும் 9 நாடுகள். அப்ப இல்லாம சேர்த்தால் இப்போது 18 நாடுகள். இந்த 18 நாடுகளின் மொத்த சனத்தொகை வந்து உலகத்தின் சனத்தொகையின் அரை பங்குக்கு மேலான சனத்தொகையை கொண்டது. பொருளாதாரத்திலும் அவர்கள் அதாவது G7 நாடுகளை பின்தள்ளி இருக்கிறார்கள். அப்ப இந்த நிலைமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையாக ஒரு மாற்றம் இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. போரை பொறுத்தவரையில் சிரியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துடன் மத்திய கிழக்கு வந்து ஒரு மீள முடியாத அரசியல் உறுதியற்ற தன்மைக்குள் சென்று விட்டது. இனி அதை மீட்பது என்பது கடினம். இப்ப எல்லோரும் சிரியாவின் போரை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடைத்த வெற்றியா. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் உட்கட்டுமானங்கள் அனைத்தும் சிதைந்து போன ஒரு நாட்டை இவர்கள் இனி கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இனி மற்ற நாடுகள் கைவிட்டுவிடும். அப்ப இதை யார், இப்ப துருக்கியாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், யார் அதுக்கு நிதியை போட போகிறார்கள் என்றால் பெரும் பிரச்சனை. இல்லை என்று சொன்னால் அங்குள்ள மக்களும் இந்த ஐரோப்பாவை நோக்கி படையெடுப்பார்கள் என்னும் போது இது மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைக்குத்தான் அதனை கொண்டு சென்று விட்டிருக்கின்றது. அப்ப இந்த மாறி வருகின்ற கால சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதனை சரியாக கணிப்பிடுவோமாக இருந்தால் நாங்கள் எங்கள் அடுத்த கட்ட நகரை நாங்கள் மேற்கொள்ள முடியும் 2025ஆம் ஆண்டு. அனுகுன்ற திசாநாயகா பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிக்ஸில் தன்னை இணைக்குமாறு இப்போது ரஷ்ய அதிபருக்கு கடிதம் எழுதியிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. என்று சொன்னால் அவர்கள் அந்த கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறார்கள். ஆனால் இதை நாங்கள் குறிப்பாக பார்க்க போனால் உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த இந்திய பயணத்தின் போது இந்தியாவால் கைவிடப்பட்ட இந்தியா தமிழர்களை திரும்பி பார்க்காததும், அடுத்ததாக பிரித்தானியாவிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கையை பிரித்தானிய அரசு புறந்தள்ளியதும் ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கின்றது. இந்த உலகில் இருக்கின்ற 194 நாடுகளில் 190 நாடுகளினாலும் புறந்தள்ளப்பட்ட ஒரு இனமாக நாங்கள் இந்த 15 வருடத்துக்கு புலம்பெயர் அமைப்புகள் இந்த தமிழ் இனத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அது அவர்களின் சாதனையாக இருக்கலாம். என்றால் இப்ப ஹமாஸுக்கு கூட 2 நாடு ஆதரவு இருக்கிறது. புதிஸ் அமைப்புக்கு கூட 4 நாடு ஆதரவாக இருக்கிறது. உலகில் எங்கே நீங்க தலிபான்களுக்கு கூட தலிபான்களை பயங்கரவாதிகள் பட்டியலிருந்து ரஷ்யா நீக்கிவிட்டது. ஒரு அட்லீஸ்ட் 3-4 நாடுகள் ஆதரவாக இருக்கிறது. ஆனால் உலகில் 194 நாடுகளால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனமாக இந்த தமிழினத்தை மாற்றியதை சாதனையாக இவர்களின் சாதனையை கூறலாம். புலம்பெயர் அமைப்புகள் என்ற சாதனையை நாங்கள் பட்டியலிடலாம் இந்த 2024ஆம் ஆண்டு. இன்னும் ஒன்று நீங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த பிரிந்து போவது. சில சொற்பதங்களை இந்த புலம்பெயர் அமைப்புகள் கூட ஒரு தீண்டத்தகாத வேண்டத்தகாததாக பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்னவென்று சொன்னால், இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இப்ப இந்த சவுத் பசிபிக் பிராந்தியத்தில் வந்து கூக் ஐலண்ட் என்ற ஒரு தீவுகள் இருக்கின்றன. அது நியூசிலாந்திலிருந்து கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர். அங்கு வாழ்கின்ற மக்களின் தொகை வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் குறைவு. அவர்கள் இப்போது தாங்கள் அதாவது சுதந்திரத்தை, அதாவது தாங்கள் தனிநாட்டை பிரகடனப்படுத்த போகிறார்களா? நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், அந்த அரசியல் தமிழர்களுக்காக அரசியல் செய்கிறோம், விடுதலையை பெற்றுத் தருகிறோம், தேசியத்துக்காக போராடுகிறோம் என்பவர்கள் முதலில் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இப்ப தனிநாடு கோரிக்கை தீண்டத்தகாத வார்த்தை என்றதுகள் அல்லது இனப்படுகொலை என்று சொல்லக்கூடாது என்றதுகள் எல்லாத்தையும் இனிமேல் இந்த அமைப்புகள் அதாவது அந்த உலகத்தில் இவை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. தொடர்ந்து இந்த நாடுகள் தனிநாட்டு கோரிக்கையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன. தனிநாட்டு கோரிக்கை எங்கேயும் தடை செய்யப்படவில்லை. அதை கேட்கின்ற முறை, அதை அடைகின்ற முறைகளைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனா உலக ஒழுங்கை நீங்கள் பார்க்கலாம். இந்த 2024ஆம் ஆண்டு என்னத்தை போதித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த அனைத்துலக அமைப்புகள், அனைத்துலக சட்டங்கள் எல்லாம் மேற்குலகத்துக்காக உருவாக்கப்பட்டவை. 10 வருடத்துக்கு முன்னால் பயங்கரவாதியாக இருந்த ஒருவர் இன்று ஜனநாயக போராளியாக அமெரிக்காவால் போற்றப்படுகிறார். 10 வருடத்துக்கு முதல் $10 மில்லியன் அவரின் தலைக்கு பரிசாக அளித்த அமெரிக்கா இன்று அவருடன் கொஞ்சி குழாவுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் எந்த சட்டங்களையும் இஸ்ரேல் மதிப்பதில்லை.
ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் ஏமனில் நின்ற போது கூட இஸ்ரேலின் வான்படை அவரை தாக்கி இருக்கின்றது. மயிரிழையில் உயிர் தப்பினார் என்று கூறப்படுகிறது. இங்கு எந்த சட்டங்களும் மதிக்கப்படவில்லை. அதுவும் இந்த உலகத்தின் தனிப்பெரும் வல்லரசின் வீழ்ச்சியாகத்தான் பார்க்கிறார்கள். இந்த வீழ்ச்சியின் ஒரு அடையாளம் தான் அவர்கள் தாங்கள் போட்ட சட்டங்களையே தாங்கள் மீற வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது. இப்ப மாச கூறியது போல அதாவது இந்த எங்களுக்கு எங்கு செல்வது என்ற வழி தெரியாத நிலையில் ஏதோ அனுரகுமார திசாநாயக்கா ஓடியந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் என்று இந்த மக்களை நம்ப வைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு சென்றதில் எமது அரசியலும் எமது அமைப்புகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றதை உண்மையாக நீங்கள் கூறுவது கூறியது போல் இந்த ஆண்டு மட்டுமில்லை 2009ஆம் ஆண்டிலிருந்து அதைத்தான் நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. அரசோலை, இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? நீங்கள் பாருங்கள், வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற உலகத்தில் பலவிதமான மாற்றங்கள் வருகின்ற என்ற விடயத்தை நான் இப்பொழுது சுட்டிக்காட்டும் பொழுது நீங்கள் உதாரணத்தை கூறினீர்கள். துருக்கி, அமெரிக்கா, யார் அவர்கள் சிரியாவுக்கு அல்லது பலஸ்தீனத்தின் தொடர்பாக மீள் கட்டுமானத்தை செய்வது தொடர்பாக சுட்டிக்காட்டினீர்கள். இனி பார்வையாளர்களாக தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள். 2024 எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் முன்னேற்றம் காணவில்லை. ஒரு இஞ்சி கூட முன்னேற்றம் காணவில்லை. அப்படி என்றால் எவ்வாறு இந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறார்கள் தமிழர்கள்? நீங்கள் தாயகத்தில் பார்க்கலாம், ஒரு முன்னேற்றம் இருக்கின்றது. தாயகத்தில பழைய அரசியல்வாதிகளை அதாவது இந்த நடைபெற்ற தேர்தலில் தென்னிலங்கையில் மட்டும் மாற்றம் இடம்பெறவில்லை, வடக்கு கிழக்கிலும் இடம்பெற்றது. பல அரசியல்வாதிகள் தூக்கி எறியப்பட்டார்கள், ஒட்டுக்குழுக்கள் உட்பட புதியவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். இப்போ அது அங்கு பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த நகர அபிவிருத்தி கூட்டங்கள், கிராம அபிவிருத்தி கூட்டங்களில் கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அந்த கேள்விகள் பலருக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. சிவிகே சிவஞானம் சொல்லுகிறார், தன்னை கேள்வி கேட்கப்படாது. 1987ஆம் ஆண்டு இலங்கையில இந்திய உடன்பாடு கொண்டுவரப்பட்ட போது, மாகாண சபை உருவாக்கப்பட்ட போது பேரை முன்மொழிந்தவர்களில் முதலமைச்சர்களாக சிவிகே சிவஞானத்தின் பேரும் உண்டு. 87ஆம் ஆண்டிலிருந்து இப்ப வரையுமான காலத்தை கணித்து பாருங்கள், எத்தனை வருடங்கள் என்று. இத்தனை வருடங்களில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இன்னும் உங்களை கேள்வி கேட்க கூடாது என்றால் என்ன? இப்ப பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப கராச்சி பிரதேசத்துக்கு ஒதுக்கப்பட்ட 50 கோடி ரூபாய்களை, 500 மில்லியன் ரூபாய்கள், அவற்றை 1% செலவழிக்காமல் அந்த தமிழர்கள் திருப்பி இலங்கைக்கு நன்கொடையாக கொடுத்தது கூட இருக்கின்றது. இப்படி பலது இருக்கின்றது. வேதநாயகம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், புதிதாக நியமிக்கப்பட்ட ஆளுநர் தன்னால் வேலை செய்ய முடியவில்லை என்று கூறுகிறார். அவர் தப்பி ஓடுவார். அவர் தன் பதவியை விட்டு தப்பி, என்றால் சிஸ்டம் கரப்ட். அதாவது சிஸ்டம் என்றது அரசியல்வாதிகள் அடிக்கடி மாறுவார்கள், அதிகாரிகள் அப்படியே தான் இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளை வைத்துக் கொண்டு வேலை செய்வது என்பது மிக மிக கடினமாக இருக்கின்றது. இப்போது வடக்கில் கிழக்கில் உள்ள எல்லாவற்றுக்குமான கேள்வியை கேட்கிறார்கள், ப்ராஜெக்ட் எழுத வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்ப இந்த ஒரு மாற்றம் 24இல் தாயகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மாற்றம் ஏற்படாத ஒரே ஒரு தளம் புலம்பெயர் தளம். ஆனால் அந்த தாயகத்தில் ஏற்பட்ட மாற்றம் கட்டாயம் இங்கேயும் ஒரு அசைவை கொண்டு வரும். அல்லது தனியாக புலம்பெயர் அமைப்புகள் தனியாக தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்வது என்று கூறுவார்கள். அதே போல தங்களுக்கு தாங்களே இயங்கிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். என்ற அங்கு ஒரு இளைஞர்கள் இப்போது சிந்திக்க தொடங்கிவிட்டார். இப்ப ஏவிபி இந்த வரவிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இளைஞர்களின் பங்களிப்பு கூட. இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, முன்னர் இந்த இலங்கையின் தேர்தல் முறைமை தொடர்பாக வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆய்வு செய்த அறிக்கைகளை பார்த்துகின்றதனால் இலங்கையின் அரசியலில் இளைஞர்களின் பங்களிப்பு குறைவாக இருந்தது என்ற குற்றச்சாட்டுகள் தான் முன்னர் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நிலைமையை இந்த 2024 மாற்றியிருக்கின்றது. அது தாயகத்திலும் எதிரொலித்திருக்கின்றது. இப்ப தாயகத்தில் இப்போது கூட்டங்களுக்கு போவதற்கு அரசியல்வாதிகள் பயப்படுகிறார்கள், தலைதறிக்க தப்பி ஓடுகிறார்கள். அது அந்த நிலைமை இங்கேயும் அந்த நிலைமை மாறுமாக இருந்தால் அது மாற்றும். தாயகம் புலம்பெயர் தேசத்தை அசைக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நன்றி அரசுகளை. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். நீங்கள் ஆரம்பத்தில் உரையாடும் பொழுது வாயால் வடை சுடுவதை நிறுத்திவிட்டு செயல்பாடு தொடர்பாக நீங்கள் சுட்டிக்காட்டுகின்றீர்கள்.
நான் எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருப்பேன் மாஸ்டர், இவ்வளவு திறமையும் எங்களிடம் ஆளுமை மற்றும் பொருளாதார பலம் இருக்கின்ற நிலையில் தமிழர்கள் இன்னும் புலம்பெயர்ந்த நாடுகள், இப்போ குறிப்பாக அரசு கூறியது போல் மண்ணில் ஒரு மாற்றம், சிறிய மாற்றம் வந்திருந்தாலும் புலம்பெயர்ந்த நாடுகளில் அந்த மாற்றத்தை எந்த விதத்திலும் பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு ஆண்டையும் பார்க்கும் பொழுது உறுதிமொழி எடுப்பார்கள், ஏதோ அர்ப்பணிப்போடு செயற்படுவதை காட்டுகிறார்கள். ஏன் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்றது? இப்ப உங்களுக்கு தெரியும், கூட்டாக ஒன்று செயல்பட முடியவில்லை என்றால் நீங்கள் ஒன்றுமே சாதிக்க முடியாது என்பது ஒரு இலகுவான விடயம். இங்க பாருங்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ சமூக வலைத்தளங்களில் நிறைய விடயங்களை, கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்டு முயற்சியால் மட்டுமே நாங்கள் சாதிக்க முடியும் என்ற அந்த விடயத்தை இவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இது ஒரு நல்ல கேள்வி. உளவியல் குறித்த ஆய்வாளர்கள் வே ஆஃப் திங்கிங், அதாவது சிந்திக்கிற முறைமை பற்றி கூறுகின்ற பொழுது ரெஸ்பான்சிவ்னஸ், ரிஃப்ளெக்ஷன், ரீசன் அண்ட் ரீஎவல்யூஷன் என்று சொல்வார். அதாவது நாங்கள் எதை பேசுகின்ற பொழுதும் பொறுப்புடன் பேச வேண்டும். என்னுடைய வார்த்தை அடுத்தவரை அசைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்தவரில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த இல்லைன்னு சொன்னால் அது வெற்றி வார்த்தை தான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்சிவ்னஸ், பொறுப்புள்ளவராக பேச வேண்டும். அடுத்தது ரிஃப்ளெக்ஷன், அது வாழ்வியலே பிரதிபலிக்க வேண்டும். வாழ்வியல் ஒரு பக்கமாக போய் கொண்டிருக்கல நான் லட்சிய உலகத்தையோ அல்லது கற்பனை உலகத்தையோ அல்லது மயக்கிற உலகுகளையோ நாங்கள் பிரதிபலித்தோம் என்றால் அது அர்த்தம் இல்லாமல் போகும். அதே மாதிரி அடுத்தது ரீசன், இதற்கும் காரண காரிய தொடர்பு வேணும். காரண காரிய தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது. வினையினப்பட்டது நினைக்குங்காலை, அதான் சிந்திக்கிறது. நினைக்குங்காலை வேற்றுமையின்றி, அதுக்கப்புறம் உனக்கும் அதற்கும் இடையில அது அவன் சொல்லிச்சுதான் இவன் சொல்லிச்சுதான் நான் அவருக்காச்சு அவருக்கு அந்த கதையெல்லாம் கதைக்க இயலாது. இவருக்கு நினைக்கல போனா வேற்றுமையின்றி காலம் தோன்றும். காலத்துல உன்னுடைய சிந்தனையோ சொல்லோ செயலோ வெளிப்படைகள் நீ வினை செய்த நிலைக்கு வார. அப்ப இங்க அவங்களை மாத்திட்டாங்கள், இவங்கள் எங்களை பேக்காட்டிட்டாங்கள். இதானே அரசியல் இருக்குது. அரசியல் என்ன தந்த செல்வநாயகம் போய் பண்டான கடை கட்டதும் அப்படித்தான். நீ உங்களோட வாக்கு வங்கியை பலப்படுத்திட்டு நான் என்ன செய்ய? அப்ப அவன் தான் சொன்னது, மாவட்ட சபையை கொடுத்து இதை கொண்டு ரகசியமா வச்சிருங்க, பாராளுமன்றத்தை கொண்டு வந்த ஏற்பாடு செய்யுங்க. அடுத்த நாள் கிளம்புறது நாங்கள் சிங்கள பிரதமரையே ஆட்சி படைச்சிட்டோம், வெண்டுட்டோம் என்று சொல்லி வாயால வட சுட்டதெல்லாம் பிரச்சனையை பார்த்தது. சரியா? அப்ப அப்படி இருக்கேங்கள இன்னொன்றும் இருக்குது. எய்ம் இஸ் டு டீப்பன் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது எப்பயும் ஆழமாக கொண்டு புரிந்து கொள்ள வேணும். அந்த நோக்கு இல்லாவிட்டால் வாழ்க்கையில் எத்தமற்றதாகும். அதுக்கு அடுத்து the hope is that by doing philosophy we learn to think better, to act more wisely, and thereby help to improve the quality of all our lives. வடிவாக வச்சுக்கொள்ளுங்க. அதாவது நாங்கள் எப்பயுமே சிறப்புற சிந்திக்கப்படும் உள்ள சிறத்தல்னு சொல்லும் தொல்காப்பியம். என்னட்ட என்ன இருக்கோ அதை எப்படி நான் சிறப்புள்ளதாக முன்னெடுத்து கொண்டு போகலாம்னு சிந்திக்க வேணும். அப்ப அப்படி செய்யக்குள்ளதான் நீங்கள் புத்தி சாதுரியமாக, அதுதான் அறிவின் தெளிவென்றும் ஞானம்னு சொல்லுவாரு. அதோட நீங்க தெளிப்படாவிட்டால் நீங்க நாய் கூட ஒரு நேரத்துல உங்களோட வாழாட்டி கொண்டு வரும், நீங்க தடவலாம். இன்னொரு நேரத்துல அது கொஞ்சம் உடல்ல இரிட்டேஷனோடு இருக்க கை வச்சிங்கன்னா பகுதியில் அடிச்சு விட்டுரும். உங்களோட வாழாட்டி கொண்டு நாய் தான் கடி பண்ணி கொண்டு வருவீங்க. அதனால நீங்கள் அந்த ஆக்மோ வைஸ்லின்றது இல்லாவிட்டால் அதான் இப்ப அரிஸ்டுட்டி காட்டிய விஷயம். அதாவது ஊர்ல அனுபவம் அறிவுத்தெளிவை கொடுக்கும். சரியா? ஒன்றில் நான் முன்கூட்டியே தீர்மானித்து பாதுகாப்பு பெற வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அனுபவத்துக்குள்ள நீ பாதுகாப்பு பெறத்தான் பண்ணணும்னு அடிச்சு கொண்டு விடும். எல்லாத்துக்கும் அப்படித்தான். சரியா? அதனால ஊர்ல அனுபவம் 15 இப்ப இந்த வருஷத்துல 16 வருஷம் வரப்போகுது. 16 வருஷங்களாக 16 வருஷம் ஒரு குழந்தை இளைஞனாகிற காலம். சரியா? அப்ப அவ்வளவு காலம் எந்த மாதிரி அந்த குழந்தை அந்த மாதிரி தான் அந்த இளைஞன் செயற்படுவான், அல்லது அந்த இளம் பெண் செயற்படுவார். 16ஆவது வருஷத்துல நிற்கிறான். ஆனா இந்த முள்ளிவாய்க்கால் இனஅழிப்பை பற்றி எந்த விதமான அறிவித்தலும் ஒரு இடத்துலையும் கிடையாது. அதான் விஷயம். அப்ப அந்த தன்மையில பார்க்கிற பொழுது நாங்கள் thereby help to improve the quality of all our lives. எல்லா வாழ்க்கையின் எல்லா துறைகளும் முன்னேற்றப்பட வேண்டும். அதுக்கு என்ன தேவை? துறைசார் நிபுணர்கள் தேவை, அர்ப்பணிப்புடன் உழைக்கிற உழைப்பாளிகள் தேவை, அதனத்தில் அதற்கான சமூக மூலதனம் தேவை.
இந்த மூன்றும் இல்லாவிட்டால் நீங்க ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. இது மூன்றையும் சிங்கள அரசாங்கம் பயன்படுத்துகின்ற பொழுது அல்லது இந்திய அரசாங்கம் பயன்படுத்துகின்ற பொழுது எங்களுடைய மக்கள் அதற்குள் போகின்றார்கள். அப்படி இருக்க நீங்களே 13வது திருத்தத்தை வச்சு கூத்தடிச்சு நிற்கிறீங்கன்னு வீரேசில் கட்டுரையை வந்தது. அந்த வீரேசில் வந்த கட்டுரையில இந்த 13வது திருத்தம் என்றது இன்றைக்கு வந்து யாராலுமே தேவையற்ற ஒன்றாதான் இருக்கு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் கூட சொல்லியிருக்கிற இந்தியா இதை பற்றி பேசாம இருந்தால் மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ உங்களுக்கும் இதால பிரயோசனம் இல்லைன்னு தெரியுது. அவர்கள் முதலில் சொன்னார்கள் இல்லைன்னு இல்லை. ஆனா எல்லாருக்கும் அதால பிரயோசனம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அது இந்தியா தன்னுடைய இறைமை கூட்டமைப்பை கூட்டாண்மை இறைமை கூட்டாண்மையை ஏற்படுத்துவதற்கு கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட மூலம் அது இந்தியாவுக்கு தேவையாங்க. இந்தியா சொல்லி கொண்டு தான் இருக்கு. அதுக்குள்ள நாங்கள் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. நீ சொல்லிப்பேர், அவன் கேட்டுப்பேர், 2 பேரும் சேர்ந்து ஒன்றடியா ஆடினால் நீ சீனாட்டை அடிய வேண்டும், அமெரிக்காட்டை அடிய வேண்டும், 2 பிரச்சனைகளும் தள்ளி இருந்தவன். அதை விட்டு போட்டு அதுதான் எல்லாம்னு சொல்லி செல்வம் அடைக்கலாம் வந்து புதிய அரசியலமைப்புக்கு அவர் செய்திருக்கிற முதலாவது சிபாரிசு இந்த 13வது கொண்டு வந்துருங்க. இதுதான் அது சிரிப்புக்கு நகைப்புக்கிடமான விடயம். எல்லாம் வந்து போராட்டம் நடந்த காலத்திலே மண்ணில இருந்த ஆக்கள் இல்லண்டும் இல்லை. அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில நாங்க பார்க்கின்ற பொழுதுதான் இங்க வந்து இன்றைக்கு அமெரிக்கா வந்து இந்த போர்க்களங்கள் மூடப்படுவதை மறைமுகமாக வந்து மீள் நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள். அது பலருடைய கருத்தாக இருக்கிறது. இப்ப ரஷ்யா வந்து ஸ்லோவாக்கியாவோட முன்னிலையில வந்து தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஆயத்தம்னு சொல்றாங்க. ஆனா இது எப்படியோ குழப்பி போடுவாங்க. என்ன பிரச்சனை? ஆனா உக்ரைன்ல வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி தான் இப்ப அரசியல் மாப்பிள்ள நாங்க சொல்லும் மாப்பிள்ள இப்ப அனுபவ ஞானத்துல நிக்கணும். அனுபவ ஞானத்துல நிக்கிறபடினால அவை வந்து இஞ்சால காலம் எடுத்தால் இந்த பக்கத்துல உதவலும், அங்கால காலம் எடுத்தால் அந்த பக்கத்தால உதவலும்னு சொல்லி திருசங்க சொர்க்கத்துல நிக்கணும். இதுதான் தமிழக நிலை. இந்தியாவுக்குள்ள இருந்து காலம் எடுத்தா இந்தியா உதைக்கும், இந்தியாவில காலம் எடுத்தா அமெரிக்கா உதைக்கும். அந்த மாதிரி நிக்கணும் எல்லாரும். அப்ப அந்த தன்மையில இருந்து நாங்கள் விடுபடுறதாக இருந்தால், நீங்க கேட்டீங்க ஏன் இவ்வளவு காலம் விடுபட இல்லைன்னு சொன்னால், இந்த அறிவு வளர்ச்சி எல்லாம் யாரால வருகுது? இளம் பிள்ளைகள் இந்த அறிவு வளர்ச்சியை பெறுறதாலாம் வருகுது. என்னத்துக்காக வேண்டிய 13வது வகுப்பு மட்டும் படிக்க வேணும்னு எல்லா அரசாங்கங்களுமே கஷ்டப்படுத்தி படிப்பிக்குதுகள். நீங்க சொல்ற மாதிரி இதுதான் வாழ்க்கை, நீ இப்படித்தான் செய்ய வேணும், இதுக்கு எதிராக செய்தாண்ட நீ நாட்டுக்கே துரோகி, இதுக்கு எதிராக செய்தாண்ட நீ மக்களுக்கே துரோகின்னு ஒரு நூலை அடிச்சு கொடுத்து போட்டு நிம்மதியா பிள்ளைகளை விட்டு அதில் ஓடி திரிஞ்சு விளையாடுங்கள். ஏனென்றால் நாங்கள் வந்து முதல் அறிவூட்ட வேணும். அறிவூட்டுறத வந்து பொருளாதாரத்தால அந்த பொருளாதார அதை பயன்படுத்தி அவன் வாழ்வதற்கான பொருளாதார திசையை காட்ட வேணும். அதை காட்டைகளை தான் உலகம் இப்படிப்பட்டது. ஆனா இந்த உலகத்திட்டு ஓடையில இதெல்லாம் பார்த்து அமெரிக்கா குற்றம் செய்து, ரஷ்யா குற்றம் செய்தெல்லாம் சொல்லாதீங்க. ஒவ்வொரு நாடும் வந்து தன்னுடைய இறமையை முன்னெடுக்கிறதாக முயற்சித்து கொண்டிருப்பாங்க. இந்தியா குற்றம் செய்து இல்லை. இந்தியாவும் இன்றைக்கு என்ன குளோபல் சவுத்ன்றதை கொண்டு வந்து என்ன சீனாட உலகினுடைய புதிய அரசியல் ஒழுங்குமுறை தலைமத்துவத்துக்கெல்லாம் போக வேண்டி இருக்குது. அதே நேரத்தில் அதுக்கான தன்னநிலை நாட்டை கொண்டு வந்தான் குளோபல் சவுத். இப்ப அனுரகுமார திசைநாயக்கம் பல திட்டங்களை கொண்டு வராங்க. அது நல்ல விஷயங்களாக சிங்கள மக்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே தங்கட அதிகாரத்தை நிலப்படுத்துறத கொண்டு வர்றத நீ ஏனையா போய் உனக்கு வந்து மாலையிட்டு கூட்டி கொண்டு வச்சு உனக்கு வந்து பிரியாணி தந்து பிரச்சனையை தீர்க்க போறான்னு ஏனையா வாரா? இதனையா பிரச்சனை. நான் ஒன்னா மக்களை வாழ விடுங்க, விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் மாணவர்களையும் வைத்தியர்களையும் அத்தோட சேர்த்து வந்து எங்களோட நாடுகள் வந்து இறை நம்பிக்கையுள்ள நாடுகளாக இருக்கிறதாக ஒவ்வொரு சமயத்தினுடைய குருக்களையும் வாழ விடுங்க. அவர்கள் வாழுகின்ற இன்றைக்கு அமெரிக்கா ஸ்வீக்ஸ் நேஷனலிசம் அதான் கொண்டு வருது. ஒவ்வொரு ஸ்வீக் சொசைட்டியை உருவாக்குங்க, அதுக்குள்ள நேஷனலிசத்தை கொண்டாங்க. அந்த நேஷனலிசம் வந்து லிபரல் பெட்ரியோட்டிசமாக, அதாவது மண்ணுக்கு மேல இருக்கிற பற்றென்பது தாராண்மைவாதமாக நீங்க வாழ்ற நிலையாக வரட்டும்னு சொல்லி எல்லாம் கொண்டு வர்றாங்க. இதுகளில் அவங்க கட்டியமைக்கிறதா நாங்களுக்கு 2024 மட்டும் 15 வருஷம்
கதைச்சு கலைச்சதான் சொல்றோம். இந்த 16வது வருஷத்துலயாவது ஒவ்வொரு துறைசார் ஆக்களுக்கும் சிறிய சிறிய குழுக்கள் ஊர்ல கூட சனம் சேவை நிலையங்கள், விளையாட்டு கழகங்கள், நாடக குழுக்கள், இப்படி எல்லாம் குழுநிலையான ஊர் இயங்கிச்சுது. அவனும் வந்து அதுக்கு விரும்பின இடத்துல போய் தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைத்த இதெல்லாம் இல்லாம இருக்கிற ஊர்ல வந்து எந்த நேரம் எல்லாம் போச்சுது ஒட்டியதை கொண்டு ஓடிக்கு சேனா. இந்த எதிர்காலத்திலேயாவது இந்த 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 அதாவது முதல்ல வந்து அறிவு சார்ந்த குழுக்களை உருவாக்குங்கோ, அடுத்தது தொழில் சார்ந்த குழுக்களை உருவாக்குங்கோ, அறிவும் தொழிலும் இணைகின்ற பொழுது அடுத்தது வந்து வழிகாட்டுற குழுக்களை உருவாக்குங்கோ. இது 3 இணைகின்ற பொழுது அதனுடைய பின்னணியில நீங்க பொருளாதாரத்தை அரசியல் அமைத்தீங்களா இருந்தா நிச்சயமாக வந்து அமையும். அல்லாவிட்டால் அனுரகுமார திசாநாயக்கா தன்னுடைய விருப்பப்படி அமைத்து கொண்டு வர அந்த அரசியல்ல அந்த நெல்லுக்கு இறைக்க நீர் புல்லுக்கு மாங்கே பொசிமான்றது கூட எங்கள் மக்களும் வந்து புல்லுக்கு அங்கனைக்கு 1-2 ஒவ்வொரு இடத்திலும் வந்து தாங்கள் நன்மை பெற்றதோட வரலாறு முடியும். இதுதான் நடக்க போற ஆபத்தான விடயம். நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டிருக்கின்றோம். அரசவர்களின் மிகவும் சுருக்கமாக இன்னும் 3-4 நிமிடங்கள் மட்டுமே இருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்துவிட்டது. 2025ஆம் ஆண்டு இப்பொழுது வர இருக்கின்றது. ஒருமைப்பாட்டோடு உழைப்பதென்றால் ஒரு சிறிய விடயத்தை செய்வதாக என்னை பொறுத்த மட்டும் 2004ஆம் ஆண்டை ஒரு தோல்வியான எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியாத ஒரு ஆண்டாகத்தான் பார்க்கிறேன். ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்றால் 2005இல் என்ன விதமான மாற்றத்தை எவ்வாறு ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் உங்களால் கூற முடியுமா? ஏதாவது வழி இருக்கிறது? உண்மைதான். ஒரு 2024ல தாயகத்தில் ஏற்பட்ட மாற்றம் ஒரு கடந்த 15 வருடங்களில் ஒப்பிடும் போது மிக ஒரு உன்னதமான மாற்றம். பொது கட்டமைப்பு என்று ஒருங்கிணைந்திருந்தார்கள். அரசு தலைவர் தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் தடையையும் அகற்றி தண்டனையையும் வழங்கியிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கலாம், அங்கு பரபரப்பாகத்தான் இருக்கின்றது. அமைச்சர்கள், முன்னைய அதிகாரிகள் எல்லாம் இப்போது கணக்கு வழக்கு அறிக்கைகளை தேடி தேடி எடுத்துக்கொண்டு வர வேண்டிய ஒரு நிலையை அங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப இதே ஒரு நிலைமையை புலம்பெயர் தேசம், இப்ப நாங்கள் கூறியது தோல்வி என்றது புலம்பெயர் தேசத்தில் தான் அந்த தோல்வியை நாங்கள் பார்க்கின்றோம். எந்தவித மாற்றமும் அற்ற ஒரு என்னென்று சொல்வது, அசைவற்றவை என்னென்று சொல்வது என்று சொன்னால் சடலங்கள் என்றுதான் கூறலாம். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, முன்னுக்கு நகரவில்லை, பின்னுக்கு நகரவில்லை என்னும் போது உயிர் பெற்ற ஒன்றாகத்தான் இருக்கிறோம். அதனை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த தாயகத்துடன் இணைந்து பயணிப்பதற்கான அவர்கள் எவ்வாறு மாறினார்கள், அவர்கள் எவ்வாறு இதனை கொண்டு வந்தார்கள், அவர்கள் எவ்வாறு அந்த நிர்வாகத்தை தட்டி கேட்கிறார்கள், அவர்கள் எவ்வாறு இந்த அதாவது சேர்த்திறனற்றவர்களை அகற்றினார்கள் என்பதை கண்டறிந்து இந்த 2025ஆம் ஆண்டு, எதிர்வருகிற 25ஆம் ஆண்டிலாவது அதனை நிவர்த்தி செய்பவமாக இருந்தால் புலம்பெயர் தேசத்தில், இரண்டால் உலகம் மாறுகின்றது, உலக நாடுகள் மாறுகின்றன. இலங்கை அரசு மாற்றி தனது மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றது. இப்ப உதாரணமாக அனுரகுமார திசாநாயக்கா பிரிக்ஸுக்கு போட்ட கடிதத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவுக்கு போறதை பார்க்கலாம், சீனாவுக்கு போறதை பார்க்கலாம். உலக நாடுகள் மாற்றத்தை உள்வாங்குகின்றன, அதற்கேற்ப மாறுகின்றன. மாறாத ஒரே இடமாக இந்த புலம்பெயர் தேசத்தின் அமைப்புகளும் கட்டமைப்புகளும் செயற்பாடுகளும் தான் இருக்கின்றன. அதுவும் மாறவில்லை என்று சொன்னால் தாயகத்துக்கும் எங்களுக்கும் இடையில், ஏனென்றால் அவங்க மாறும் போது நாங்கள் மாறவில்லை என்று சொன்னால் அந்த இணைப்பு சரி வராது, அது முற்றாக அறந்து போகும். புதிதாக உருவாகுவார்கள், புலம்பெயர் தேசத்தில் புதிதாக உருவாகுவார்கள். ஆனால் இனி வரும் காலங்களில் அதனை இவர்களால் தடுக்கவும் முடியாது. அந்த புதிய மாற்றம் ஒன்று கட்டாயம் இந்த 25ஆம் ஆண்டு உருவாகும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். என்னென்று சொன்னால் இவர்களின் அதாவது உலகின் புதிய மாற்றங்களை உள்வாங்கவில் மறுக்கும் போது அந்த தடை உடையும் என்று நான் நினைக்கிறேன். அதற்குரிய முன் செயற்பாடுகள் உண்மையில் புலம்பெயர் தேசத்தில் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களோட விருப்பம். நம்பிக்கை என்றுமே ஏமாற்றாது என்று மாஸ்டர் கூறியிருந்தார் அவருடைய ஆசிரியர் தலையங்கத்தில். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை கொண்டு வரோம். நீங்கள் கூறுவது போல் தமிழர் தாயகத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை பார்க்கக்கூடிய, உங்களுக்கு தெரியும், பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பொழுதும் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதுக்கு எவ்வளவு குளறுபடிகள் இருந்தாலும் மக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதே போல் பொது தேர்தலின் பொழுது சிறிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இளையவர்கள் சிலர் வந்திருந்த அந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இப்பொழுது அவர்கள், அதாவது
மூத்த அல்லது நீண்ட காலமாக தமிழ் அரசியல் பரப்பிலிருந்து எந்த விதத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதவர்களுக்கு சிலர்களுக்கு ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் போயிருக்க வேண்டும். அவர்கள் போயிருந்தால் பெரிய ஒரு மாற்றத்தை பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கூறுவது போல் புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கின்ற அந்த கூட்டு முயற்சியினால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தால்தான் எங்களுடைய லட்சியத்தை அடையலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கு நன்றியை கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.